Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. ஸோ நான் எழுதுறதும் டிஸ்பிளே ஆகுதான்னு பார்த்துக்குப்போம். ஸோ ஆடியோ வீடியோ கரெக்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்க. சரிப்பா. ஸோ லாஸ்ட் செஷன் ஒரு கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் செஷனோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கான்செப்டையும் இன்னைக்கு செஷன்ஸில் நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அந்த கான்செப்ட் ஓரியன்டாகவும் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி லிசன். Anil buys 12 toys and labels, each with the same selling price. He sell 8 toys initially at 20% discount on the labeled price. Labeled price நாலும் என்னதான் marked price. ஓகேவா? Then he sell the remaining 4 toys at an additional 25% discount on the discounted price. Additional 25% discount. ஓகே, இந்த மாதிரி அடிஷ்னல் கான்செப்ட், அடிஷ்னல் 25% டிஸ்கவுண்ட், அடிஷ்னல் ப்ராஃபிட் பர்சன்ட், ஸோ அடிஷ்னல் லாஸ் பர்சன்ட், இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து இன்னொரு பர்சன்டேஜ் அடிஷ்னலா ஆட் பண்றாங்கன்னும் போது நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்? சக்சசிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணுன்றது. கொஸ்டின் படிக்கிறப்பவே சில கான்செப்ட் எல்லாமே ரீகால் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்க. சரிங்க. ஆன் த டிஸ்கவுண்டட் பிரைஸ், thus he gets a total of 2112 and makes a 10% profit. With no discount, his profit percentage would have been. டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா அவனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. சரிங்க. கொஸ்டின்ஸ் வந்து படிக்க படிக்கவே நமக்கு எப்படி சால்வ் பண்ண போறோன்றதையும் கூடவே உன்னுடைய மைண்ட்ல ஜென்ரேட் பண்ணிக்க. இப்போ இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? 12 டாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கவுண்டிங் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த கவுண்டிங் ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். அனில் பைஸ் 12 டாய்ஸ் அண்ட் லேபிள்ஸ். லேபிள்ஸ்னா அவனே மார்க் பண்றான். 12 டாய்ஸ் வாங்கி அவனே அந்த டாய்ஸ் மேல ஸ்டிக்கர் ஓட்டுறான் வச்சுங்க. வித் த சேம் செல்லிங் பிரைஸ். ஓகே, வித் த சேம் செல்லிங் பிரைஸ்னா எல்லா டாய்ஸ்க்கு மேலேயும் வந்து ஒரே ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றான். he sell 8 டாய்ஸ் இனிஷியலி. இப்போ என்ன பண்றான்? அந்த டாய்ஸ் மேல லிசன்பா. இப்போ அந்த டாய்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இது மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டான். அந்த ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிட்டு ஷாப்ல வந்து சேல் பண்றான். அப்போ எப்படி சேல் பண்றான்? முதல் 8 டாய்ஸை 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகே, டிஸ்கவுண்ட் பார்த்து அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் ஆன் த லேபிள்டு பிரைஸ்னா என்னது? ஸோ அவன் செட் பண்ணால அவனா ஒரு ப்ரைஸை வச்சான்ல, அதுல இருந்து அவனா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். தென் ஹீ செல் த ரிமைனிங் 4 டாய்ஸ். ரிமைனிங் 4 டாய்ஸ் அட் அன் அடிஷ்னல் 25% டிஸ்கவுண்ட் ஆன் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான். ஓகே, ஆல்ரெடி இப்போ மொத்தம் 12 டாய்ஸை வந்து சேல் பண்ணோம். 8 டாய்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டான். இப்போ மீதி இருக்கிற 4 டாய்ஸும் வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, சார் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லினா ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே லைனே அதான் கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஸோ லிசன்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சப்போஸ் மார்க்கெடு ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கேன். மார்க்கெடு ப்ரைஸ் 100 ரூபாய், ஏன்னா இங்கே பர்சன்டேஜில் வந்துட்டு இருக்கு. ஸோ முதல்ல ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ அந்த டாய்ஸ் என்ன ரேட்டுக்கு இருக்கு? 80 ருபீஸ்க்கு இருக்கு. அடிஷ்னல், இது வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ், இது வந்து 80 ரூபான்றது டிஸ்கவுண்டட் பிரைஸ். இப்போ இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நான் 25% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். 25%னா 1/4. 1/4னா 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி கேட்குறேன். அப்போ எவ்வளோ? 60 ரூபாய் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போனா அந்த 4 டாய்ஸ்க்கு 100 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 40%. புரியுதாப்பா? 40% அந்த 4 டாய்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கேன். இதை இப்படியும் நீ எடுத்துக்க, இல்ல அப்படின்னா சக்சசிவ் கான்செப்ட்லயும் எடுத்துக்க. முதல்ல ஒரு 20% டிஸ்கவுண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு 25% டிஸ்கவுண்ட். எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ 100. புரியுதாங்க? ஸோ எதை சால்வ் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் வரதான் போகுது. -20 -30 மைனஸ்
ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் பிரைஸ் இது வராது. பிளஸ் வரும். கரெக்டா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். -20 -25 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகே, ஸோ இது என்னதுங்க, மைனஸ் 45 பிளஸ் 5 மைனஸ் 40%. 40% டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்டுவல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். இது சக்சஸிவ் கான்செப்ட். ரேஷியோ மெத்தட்லயும் நீ சால்வ் பண்ணலாம். ரேஷியோ மெத்தட்ல 20%ன்றது என்ன, 1/5. இது 1/4. 5 becomes 4, 4 becomes 3. ஓகே, ஸோ 5 becomes 3. 5 ரூபா மார்க்கெட் பிரைஸ், 3 ரூபா செல்லிங் பிரைஸ், 2 ரூபா டிஸ்கவுண்ட். அவுட் ஆஃப் 5 2 எத்தனை பர்சன்ட்னு பார்க்குற, 2/5 40% டிஸ்கவுண்ட். கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியர்ல? சரிங்க, லிசன்பா. ஃபர்ஸ்ட் 8 டாய்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து 20%. நெக்ஸ்ட் 4 டாய்ஸ் அடிஷனல் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தவனே, ஸோ 40% டிஸ்கவுண்ட். ஓகே, கொஸ்டினோட ரிதம பாரு. thus he gets a total of rupees 212 and makes a 10% profit. 10% profit. listen, இப்போ டோட்டலா எத்தனை பர்சன்ட் ரேஷியோ எடுத்துருங்க. ரேஷியோ எடுத்துட்டு அப்படின்னா 4 2s are 1 2s are. ஓகே, 4 2s 1 4s are 4 2s are. ஸோ கம்பைண்டா பார்த்து அப்படின்னா, டோட்டலா பார்த்து அப்படின்னா 40% பிளஸ் ஒரு 40% டிவைட் பை 3, அதாவது 80/3%. 80/3%. 80/3%ன்றது என்ன? 80/3% டோட்டல் டிஸ்கவுண்ட். ஓகே, டோட்டல் டிஸ்கவுண்ட். டோட்டல் டிஸ்கவுண்ட் அந்த 12 டாய்ஸ்க்கும் உள்ள டோட்டல் டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ கொஸ்டினை வந்து பாருங்க. அண்ட் மேக்ஸ் ஏ 10% ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து 10%. சப்போஸ் வித் நோ டிஸ்கவுண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் வுட் ஹவ் பீன். நோ டிஸ்கவுண்ட்னா ஸோ மார்க்அப் ப்ரைஸ்க்கே அவன் சேல் பண்றான். அப்படின்னா இது என்ன, நம்ம நேத்து பார்த்தோம்ல, காஸ்ட் பிரைஸ் அப்பான் மார்க்கெட் பிரைஸ். லிசன், 80/3 ப்ராஃபிட் வந்து 10%, 1/10. 80/3 பர்சன்டேஜ் 300. ஸோ 15 2s are 4 2s are 4/15. காஸ்ட் பிரைஸ்ல 1 minus 4/15. ப்ராஃபிட்ல 1 plus 1/10. 15 minus 4 11/15. 11/10. 11 11 cancel. 5 3s are 5 2s are ரெசிப்ரோக்கல்ல 2/3. காஸ்ட் பிரைஸ் 2 ரூபா, மார்க்கெட் பிரைஸ் 3 ரூபா. ஓகே, லிசன் பா. இஃப் வித் நோ டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வுட் பி. அப்படின்னா டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சேம். அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இதுதான். ஸோ காஸ்ட் பிரைஸ் 2 ரூபா, 1 ரூபா ப்ராஃபிட் பா. இது எத்தனை பர்சன்ட்? 1/2 எத்தனை பர்சன்ட்? 50% ப்ராஃபிட். 50% ப்ராஃபிட். குட் ஈவினிங் ரேவதி. கான்செப்ட் கிளியராங்க? கான்செப்ட் புரியுதா? Clear? Right. Next sum. An article is marked rupees 224 above its cost price. It was sold at a profit of 20% after giving a discount of 15% on the market price. What is the selling price of the article? Listen. So, cost price upon market price. 100 minus discount. 100 plus 20. ஒரு கொஸ்டின்ல ப்ராஃபிட் பர்சன்ட்டும் பார்க்குற, டிஸ்கவுண்ட் பர்சன்ட்டும் பார்க்குற. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட்டும் பார்த்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்ட்டும் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம கான்செப்ட் என்ன? காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ.
clear கட்டான explanation. Okay, 17 5s are 24 5s are. சரிப்பா, காஸ்ட் பிரைஸ் இது மார்க்கெட் பிரைஸ். an article is marked 224 above its cost price. ரேஷியோ படி காஸ்ட் பிரைஸை விட எவ்வளோ எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணியிருக்கான்? 7 ரூபாய் மார்க் பண்ணியிருக்கான். ஆனா கொஸ்டின் படி 224, அந்த 7 ரூபாய் தான் 224னா வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்? வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்னா முதல்ல காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடி. ஓகே, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து ப்ராஃபிட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, 7 times 7 3s are 21 7 2 17 into 32 17 into 32 so 530 544. ஓகே, 544 செல்லிங், அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 544 பா. ஓகே, 544. இப்போ கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்? செல்லிங் பிரைஸ்னா ப்ராஃபிட் வந்து 20%, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் 20% ஆட் பண்ற அப்படின்னா 0 0 கேன்சல். 4 2s are 8, 8 ஆல முடியறதா ஆன்சர். ஏன்னா டெசிமல் வருது. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் டெசிமல் வருது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 652.80. 652.80. சரிங்க, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் நல்ல கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட், லிசன் பண்ணுங்க. ஆன் செல்லிங் எ புக் 8/15 ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ் ரேஷியோல கொடுத்துருக்கான். ஆன் செல்லிங் எ புக், ஒரு புக்கை வந்து சேல் பண்றாங்க. எப்படி சேல் பண்றாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல, மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதை 8/15ல சேல் பண்றாங்க. ஓகே, தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் 20%. அப்படி சேல் பண்ணும்போது பார்த்தா எனக்கு லாஸ் ஏற்படுது. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த புக்? லிசன், முதல்ல இங்க ஒரே ப்ராடக்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல செல்லிங் பிரைஸோட நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் என்ன? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு ருபி வைஸ் பார்த்த அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்த அப்படின்னா நமக்கு செல்லிங் பிரைஸ். கரெக்டா? அதே செல்லிங் பிரைஸ் தான் என்னது? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இல்லையா? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ், அதானப்பா செல்லிங் பிரைஸ். ஓகே, இது வந்து ருபி கான்செப்ட்ல. அதே செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் படி பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட். ஓகே, இதுல பார்த்த அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட், இல்லை அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 மைனஸ் லாஸ் பர்சன்ட். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட், ரீகால் பண்றதுக்காக சொல்றேன். சரியா? சரி, லிசன்பா. இப்போ கொஸ்டின் லிசன் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஆன் செல்லிங் எ புக் அட் 8/15 ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 8/15 வந்தது அப்படின்னா என்னதான்? செல்லிங் பிரைஸ் தான். தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் 20%, காஸ்ட் பிரைஸ் இன்டூ 80%. 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணிட்டோம்னா 80%. கரெக்டா? இதுவும் என்னதான்? செல்லிங் பிரைஸ் தான், இதுவும் செல்லிங் பிரைஸ் தான். ஓகே, சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். 0 0 கேன்சல், 8 8 கேன்சல், 5 2s are 5 3s are. மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ, ஸோ 3/2. What will be the ratio of cost price and market price? 3/2. Original exam question pa. Okay, next question. Next question. A shopkeeper sold an article at 4/5 of the market price and suffered a loss of 3/1/3%. Suffered a loss of 3/1/3%. Find the profit if
if he sold the article at the marked price. Marked priceல சேல் பண்ணால் ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. கரெக்ட் டு த அப்ராக்சிமேட். ஸோ கொஸ்டின் படிக்கிற பாரு. A shopkeeper sold an article. அப்படியே தமிழ்ல நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, சரியா? ஸோ நீ தான் ஒரு பொருளை சேல் பண்ற, ஸோ நீங்க தான் அந்த பொருளுக்கு ப்ராஃபிட் பாக்குற, நீங்க தான் அந்த பொருளுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குற, சரியா? A shopkeeper sold an article at 4/5 of the marked price. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 4/5க்கு சேல் பண்ணிட்டான். அண்ட் சஃபர்ட் எ லாஸ் ஆஃப் 3/1/3%. லிசன், 3/1/3%னா 10/3%. 10/3னா 10/300, அதாவது 1/30. 1/30 லாஸ் ஆம். அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இன்டூ ஃபிராக்ஷன் படி பார்த்து அப்படின்னா 29/30. 29/30 பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். ஓகே, ஸோ டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். 5 1s ஆர் 5 6s ஆர் ஓகே. மார்க்கெட் பிரைஸ் அப்பான் காஸ்ட் பிரைஸ் 29 அப்படியே வச்சுக்க. 6 4s ஆர் 24. காஸ்ட் பிரைஸ் 24 ரூபாய். ஓகே, ஃபைண்ட் த ப்ராஃபிட் இஃப் ஹி சோல்டு த ஆர்டிகல் அட் த மார்க்கெட் பிரைஸ். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ ப்ராஃபிட்டை கண்டுபிடி. சப்போஸ் ஹி சோல்டு த ஆர்டிகல் அட் மார்க்கெட் பிரைஸா, காஸ்ட் பிரைஸ் 24 ரூபாய். ஹி சோல்டு த ஆர்டிகல் அட் மார்க்கெட் பிரைஸ்னா 29 ரூபாய்க்கு சேல் பண்றான். இது செல்லிங் பிரைஸ். அப்ப எவ்வளவு லாபம்? 5 ரூபாய் லாபம். அவுட் ஆஃப் 24 5 rupees ப்ராஃபிட். இது எத்தனை பர்சன்ட்? 6 4s ஆர் 25 4s ஆர் 125 upon 6. 6 times 2 times 6 8s are 48. 20.8 approximate 21%. approximate 21%. கான்செப்ட் கிளியராங்க? Next question. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம சால்வ் பண்ற கான்செப்டும் சரி, ஸோ அதே கான்செப்ட்ல வர இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் வந்து வே ஆஃப் அப்ரோச், அதாவது சால்வ் பண்ற மெத்தடை நம்ம அப்ரோச்சை எப்படி எடுத்துன்னு போயிட்டு அதை டைம் சேவிங் கான்செப்டா மெத்தடா யூஸ் பண்ணணும், சரியா? டைம் சேவிங் மெத்தட்ல போனோம். அப்போ லிசன்பா. A shopkeeper allows 16% discount on every item. ப்ரீவியஸ் சம்ம அந்த டைம் சேவிங் மெத்தட்ல நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த இந்த சம் வந்து சொல்லும் போது புரியும்பா. இப்போ இந்த சம் வந்து இது நம்ம சால்வ் பண்ற ஒரு மெத்தட். இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங் மெத்தடை தெரிஞ்சுக்க. A shopkeeper sold an article at 4/5 of the marked price. புரியுதா? இப்போ 4/5 ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ்னா 4/5 ஆஃப் மார்க்கெட் பிரைஸ், கரெக்டா? அப்படின்னா இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம அசம்ஷன் படி எடுக்கிறோம் அப்படின்னா 5ஆல டிவைட் ஆகிற நம்பரா தான் ஒன்று எடுக்கணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன், மார்க்கெட் பிரைஸ் 5 ரூபான்னு வைக்கிறேன். மார்க்கெட் பிரைஸ் 5 ரூபான்னு எடுத்தேன் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்னது? செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய், கரெக்டா? செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய். அப்படி நான் 4 ரூபாய் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா 4 rupeesக்கு சேல் பண்றேன் அப்படின்னா எனக்கு, அதாவது 4 rupees சேல் பண்றேன், 3 1/3% லாஸ். 3 1/3% லாஸ். ஓகே, 3 1/3% லாஸ். அதாவது 9 இப்போ பார்த்தோம்னா 1/30. 29 upon 30ன்றது என்னது? செல்லிங் பிரைஸ். 29 upon இந்த 4 ரூபாய் தான் ஆக்சுவலா 4 rupees செல்லிங் பிரைஸா, இதுவும் என்னதான் செல்லிங் பிரைஸ் தான். அப்ப அந்த 4 ரூபாய் தான் 29/30 அப்படின்னா. ஓகே, ஃபைண்ட் த ப்ராஃபிட் இஃப் ஹி சோல்டு த ஆர்டிகல் அட் த மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் 5 ரூபாய். அப்ப 5 ரூபாய் எவ்வளோன்னு பாரு, சரியா? மார்க்கெட் பிரைஸ் தான். இப்போ இஃப்னா சப்போஸ் 5 ரூபாய்க்கே அவன் சேல் பண்றான் அப்படின்னா இது எத்தனை பர்சன்டேஜோ இல்ல வேல்யூஸோ நீங்க எடுத்துப்பாங்க. இப்போ டைரக்டா போட்டா இங்க கொஸ்டின் என்ன நமக்கு? ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்ட் பா. ஓகே, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்ட். இது
இது இங்க இருக்குது எல்லாமே ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்ட். அப்போ நமக்கு 29/30ன்றது என்னது? 29/30ன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகே, ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்ப இதையும் நீ பர்சன்டேஜா கன்சிடர் பண்றேன்னு வச்சுங்களேன். பர்சன்டேஜா பாக்குற அப்படின்னா 100 மைனஸ் 10/3%. புரியுதா? அப்போ 4 தான் இதுனா, இப்போ 5 எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ லிசன், அப்போ இதை கேன்சலேஷன் பண்ணுவோம்ல, கேன்சலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 25. ஸோ டிவைட் பை பண்ண அப்படின்னா 5 4 3 12 மாறிடும். ஓகே, இது 12. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ? 125 மைனஸ் இன்டூ 5னா ஸோ 50/12. ஸோ 2 டைம்ஸ்னா 25/6. 125/6. லிசன் பா. ஸோ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம். ஓகே, சரி இப்போ லிசன் பண்ணுங்க. ஆக்சுவலா பர்சன்டேஜ்ல காஸ்ட் பிரைஸ் பார்த்த அப்படின்னா 100, ப்ராஃபிட் 20%, செல்லிங் பிரைஸ் என்ன 120%. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுக்காம செல்லிங், அதாவது வெறும் ப்ராஃபிட் மட்டும் 20%னா அப்போ செல்லிங் பிரைஸ், அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன 100ல இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா, அதாவது செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இல்ல செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். புரியுதா? 120ல இருந்து 100 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டேரக்டா ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க ப்ராஃபிட் தானே தேவை. அப்போ எல்லாம், அதாவது 100%க்கு மேல இருக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் தான். 100%க்கு மேல இருக்கிறது எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் தான். அந்த டிஃபரன்ஸ் தான். சரியா? டிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ இதை மட்டும் பாருங்களேன். இதை பார்த்து அப்படின்னா 100க்கு மேல இருக்குது 25 மைனஸ் 25/6. ஸோ கிராஸ் பண்ற 150 மைனஸ் 25 125/6. 125/6 டைரக்டா கேன்சல் பண்றீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 21%. ஆக்சுவலா இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு லென்த்தா போற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடே ஈஸியா இருந்துச்சுன்னு ஃபீல் ஆயிருக்கும். ஆனா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. டைரக்டா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் லென்த் எலாபரேட்டா சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்தடுத்த சம்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கம்பாரிசன் தான், நான் எதோட கம்பேர் பண்றேன்னு மட்டும் பாருங்க. கால்குலேஷனோட அப்ரோச் தான். நம்ம கால்குலேஷன்ஸை எப்படி நம்ம ஸ்மார்ட்டா பண்ணணுன்றத மட்டும் யோசி. நமக்கு தேவை டிஃபரன்ஸ். செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த செல்லிங் பிரைஸ் எல்லாம் தாண்டி 100%க்கு மேல இருக்கிறது எல்லாமே என்னதான்? ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ இதுல இருந்து 120ல இருந்து மைனஸ் 5% இருக்கு. சரியா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? 120 மைனஸ் 5 115%. ஓகே, அப்போ 100% காஸ்ட் பிரைஸ், 115% செல்லிங் பிரைஸ், 15% ப்ராஃபிட். இதுவும் சேம் தான். 120 மைனஸ் 5%, அதாவது 120% 5% இருக்கு. 100 விட அதிகமா இருக்கிறது என்ன? 20. அதை மட்டும் மைனஸ் பண்ணிடு 15%. டைரக்டா டிஃபரன்ஸ் மட்டும் கிடைச்சிரும்ல ப்ராஃபிட். அதுதான் பின்னாடி வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, சரி லிசன் பா. A shopkeeper allow 16% discount on every item. Even after giving the discount, he makes a profit of 8%. 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் கொடுத்தும் லாபத்தை பார்க்குறான் 8%. இதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சு. ஓகே, if he gives 8% discount instead of 16%, அதாவது ப்ரீவியஸா 16% கொடுத்தான்ல, இப்போ 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தான் அப்படின்னா எதில் கொடுக்குறான்? மார்க்கெட் பிரைஸ், அது ருபீஸா மார்க் பண்ணியிருக்காங்க.
then what will be his profit percent? Listen pa, கான்செப்டுவலா முதல்ல பாரு. கான்செப்டுவல் அப்ரோச்சா நான் முதல்ல கொண்டு போறேன். டிஸ்கவுண்ட் பர்சன்ட் பார்க்குற, ப்ராஃபிட் பர்சன்ட் பார்க்குற. காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ எடுத்து பண்ணலாம். ஓகே, 100 மைனஸ் 16 84, 100 பிளஸ் 8 108. இதுவும் சேம் தான். ஓகே, இன்னொரு ஆர், இன்னொரு அப்ரோச் என்ன? இன்னொரு அப்ரோச் பார்த்தா அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 100 மைனஸ் டிஸ்கவுண்ட், 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 84, அதுவும் செல்லிங் பிரைஸ் தான். ப்ராஃபிட் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 108, ஓகே, பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் தான். இப்போ மார்க்கெட் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் ரேஷியோ எத்தனா இதே தான் வரும். அங்க பண்ணதே தான், இதே தான். கான்செப்டை தெளிவா இன்னும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தாச்சு. ஓகே, காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 84 108. ஓகே, சரி, இதை ஃபர்தரா கேன்சல் பண்ற அப்படின்னா 12 டைம்ஸ்ல கேன்சல் பண்ற. 12 9s ஆறு, 12 7s ஆறு, 7 upon 9. காஸ்ட் பிரைஸ் 7 ரூபாய், மார்க்கெட் பிரைஸ் 9 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் 7 ரூபாய், மார்க்கெட் பிரைஸ் 9 rupees. இது இந்த ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் he gives 8% டிஸ்கவுண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் 16. ஓகே, மார்க்கெட் பிரைஸ் வந்து இப்போ 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தா வாட் வில் பி ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்ட்? இப்போ மார்க்கெட் பிரைஸ் 9 ரூபி, இதுல 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 92 upon 100. ஓகே, அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன? 9 2s are 81, 82, 8.28. ஓகே, 8.28 rupees. காஸ்ட் பிரைஸ் 7 ரூபாய், செல்லிங் பிரைஸ் 8 ரூபாய், 1.28 அவுட் ஆஃப் 7. இது எத்தனை பர்சன்ட்? கிளியரா? இந்த ரெண்டு டெசிமல் வந்து எடுத்து விட்டு அப்படின்னா 7 1s are 7, so 5 7 8s are 56.2, 7 2s are 14, so 18.29%. correct to 2 decimal 18.29%. so இந்த கான்செப்ட் புரியுதா? ஃபாஸ்டா இதை யாருக்காவது புரியல அப்படின்னா டக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுரு. கிளியர்? சரி, ஸோ இப்போ டைம் சேவிங் மெத்தட். லிசன், a shopkeeper allow 16% டிஸ்கவுண்ட். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்னது? செல்லிங் பிரைஸ். அப்பனா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 100%ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்படின்னா 84%. அந்த 84 தான் எவ்வளோப்பா? செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட் 8%, 108. கிளியரா? if he gives 8% discount, 8% டிஸ்கவுண்ட்னா 92 டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்படின்னா, அதாவது 8 ரூபாய் டிஸ்கவுண்ட், செல்லிங் பிரைஸ் 92. he what will be his profit percent? அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன, எத்தனை பர்சன்ட்னு பாரு, எத்தனை பர்சன்ட்னு பாருங்க. லிசன், ஸோ இதை கேன்சல் பண்ற. ஸோ இன்டூ 9/7. ஓகே, இன்டூ 9/7. இதுலயும் இன்டூ 9/7 பண்ற. ஸோ அப்போ 9 2s are 18, 9 9s are 81, 81 82.8 இல்லை 828, 828 upon 7. கிளியரா? பர்சன்டேஜ் வந்து, ஸோ எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். பர்சன்டேஜ்னு பார்க்குறப்போ டிவைட் பை 100ன்னு பார்க்குறப்போ நமக்கு மைனஸ் பண்ணுற மெத்தடை கற்றுக்க. சரியா? பர்சன்டேஜில் ஓவரால் அப்பனா இது செல்லிங் ப்ரைஸ். 100% 828
செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணும். இப்போ மைனஸ் பண்ணி பாரு. 700 128 118 700 மைனஸ் பண்ற அப்படின்னா 128 128 by 7%. இது என்னது? இதுதான் ப்ராஃபிட் பர்சன்ட். ஸோ ஃபர்தரா கேன்சல் பண்ற 1 7s are 7, 5 7 8s are 56, 18.29%. 18.29%. டைரக்ட் மெத்தட். டைரக்டா எடுத்து சால்வ் பண்ற மெத்தட். வெறும் செல்லிங் பிரைஸை மட்டும் கம்பேர் பண்ணு. கம்பாரிசனை நான் என்ன பண்ணிக்க ஸ்ட்ரைட் அப்ரோச். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தேன் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்த செல்லிங் பிரைஸ். இந்த இடம் பார்த்தேன் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ற ப்ராஃபிட் பர்சன்ட். ஆக்சுவலா இதுவும் செல்லிங் பிரைஸ் தான், இதுவும் செல்லிங் பிரைஸ் தான். ஓகே, ஒரு பார்ட்டை பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜோட கம்பேர் பண்றேன். ஆனா அதுதானே ஈக்குவல். ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும். சரியா? நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிடுறேன். எக்ஸாம்ல 90% கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல டெஃபினட்டா இப்படிதான் இருக்கும். மெயின்ஸ் போறப்போ மட்டும்தான் ரொம்ப ரேர் கேஸ் டபுள் ப்ராடக்ட்டை வச்சு, அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு தனியா டிஸ்கவுண்ட்டும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு தனியா டிஸ்கவுண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸ்ல. சரியா? நெக்ஸ்ட் சம் வா. நெக்ஸ்ட் சம். By selling an article at 80% of its market price, a merchant makes a loss of 12%. What is the profit percent? Question என்ன? Profit percent என்ன? Merchant will make if the article sold at 95% of market price. 95% of market price. Question நல்லா பாரு. இங்க டிஸ்கவுண்ட் பத்திலாம் பேசல. 95% market priceல சேல் பண்றேன். ஓகே, பை செல்லிங் அன் ஆர்டிகல் 80% ஆஃப் இட்ஸ் மார்க்கெட் பிரைஸ்னா, மார்க்கெட் பிரைஸ் என்னமோ 100, அதுல 80%க்கு சேல் பண்றான். டிஸ்கவுண்ட் கிடையாது, அப்படியே டேரக்டா சொல்லிட்டாங்க 80%. அப்ப டிஸ்கவுண்ட் 20% நமக்கு தெரியுது. 80 ரூபாய்க்கு இதுவும் செல்லிங் பிரைஸ் தான். ஆக்சுவலா இது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து வர செல்லிங் பிரைஸ். லாஸ் ஆஃப் 12%. லாஸ் ஆஃப் 12%னா அப்போ 88. இந்த 88ன்றது என்ன? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ எதை பேஸ் பண்ணிருக்கோம்? காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணிருக்கோம். அப்போ காஸ்ட் பிரைஸ் 100. அப்போ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து வர செல்லிங் பிரைஸ் இது. இது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து வர செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ்ல இருந்து வர செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் சேம் தான், ஒரே ப்ராடக்ட்னால. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்ட்? வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்ட் தட் த மெர்ச்சன்ட் வில் மேக் if the article is sold at 95% of market price? மார்க்கெட் பிரைஸ் வந்து 95% வித்தோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட். ஸோ இந்த கொஸ்டின் கேன்சலேஷன் எல்லாம், இந்த கேன்சலேஷன் ஒர்க்கை மைண்ட் கேல்குலேஷன்ல எடுத்து போகணும் 11 டைம்ஸ்ல. ஓகே, 11 8s are 10 8s are, அதாவது 11/10. இது இன்டூ 11/10 பண்ண அப்படின்னா வரும். இதையும் இன்டூ 11/10 பண்ண 95 ஓகே, 1045 104.5. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து பார்த்த அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் வந்து பார்க்குறப்போ 104.5%. அப்படின்னா 4.5% ப்ராஃபிட். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, சிங்கிள் ஸ்டெப் கான்செப்ட். சிங்கிள் ஸ்டெப் கான்செப்ட். Next sum up. Next sum. When an article is sold at 5% discount, then there is a profit of 14%. If the discount is 11%, what will be the profit? When an article is sold at 5% discount na 95 க்கு விற்கிறாங்க. There is a profit of 14% போது 114% போட செல்லிங் பிரைஸ். ஆக்சுவலா இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ்னா செல்லிங் பிரைஸ் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 11% டிஸ்கவுண்ட்னா 89%. ஓகே,
89 upon அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட்? 89 பண்ற அப்படின்னா ஸோ இதை வந்து ஃபர்தராக கேன்சல் பண்ற அப்படின்னா நமக்கு 19 5 ஆறு 19 6 ஸோ கேன்சல் பண்ற அப்படின்னா 1.2. ஸோ இதையும் 1.2னா 12/10 பண்ண. சரி 89 into 2 89 into 12. ஸோ இதை வந்து 90 minus 1 வை 108 12 மைனஸ் பண்ணுறோன்னா 1068 1068.8 106.8 106.8னா 6.8% ப்ராஃபிட். ஆன்சர் 6. ஆன்சர் 6 பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. Next sum. Next sum. Next sum. A 45% profit is made when a discount of 45% is given on the marked price of an item. If the discount on the marked price of same item is 50%, what is the profit percent? Okay, what is the profit percent? 45% discount is given on marked price. அப்போனா 55% selling price. அப்போ 55 தான் எவ்வளோப்பா? Profit 145. So if the discount on the market price of the same item is 50%, discount அப்போ selling price என்னது 50. அப்போனா what is the profit? What is the profit? 11 times 11 5s are okay. 11 5s are 5. 50 கிராஸ் பண்றீங்க அப்படின்னா 1450 upon 11%. 1450 11%. ஸோ இதுல இருந்து மைனஸ் 100% மைனஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 100னா 1100 போது 350 upon 11%. 350 upon 11%னா ஸோ 30 11 3s are 33 2 1 9 upon 11 31 9 upon 11%. 31 9 upon 11%. Answer option A. Very good pa. Answer option A. இந்த கான்செப்ட் ஒன்றும் இல்லை, நம்ம சால்வ் பண்ற விதம் தான் மேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுப்பா. Answer option D. A shopkeeper sells his goods by allowing 18% discount and still earns 30% profit. 18% டிஸ்கவுண்ட்னா 82 செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட்டோட பார்த்தா அப்படின்னா 130% செல்லிங் பிரைஸ்.
இஃப் ஹி செல் இஸ் குட் பை 12%னா 88% இருக்கும் பட்சத்தில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 41 44 கிராஸ் பண்ற. ஓகே, கிராஸ் பண்ற அப்படின்னா 130 இன்டூ 44 அப்பான் 41%. சரி லிசன்பா, இது ஆல்ரெடி இந்த மாதிரி கேன்சலேஷன் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்கோம். ஓகே, இதை ஜீரோவா ஆக்கிட்டு, அதாவது கம்மி பண்ற, 0 0 கேன்சல், 11 டைம்ஸ் 13 11s are 143. ஓகே, 143 upon 100 பர்சன்டேஜ் 100. அதாவது எனக்கு ஆன்சர் என்ன வருது, கிட்டத்தட்ட 1.43 1 minus 100 43 அரௌண்டா. ஸோ 43 ஆப்ஷன்ல இல்லையே. லிசன்பா, 130% into 44 upon 41. ஓகே, சரி லிசன், இன்னொரு மெத்தட் நம்ம போடலாம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணிடலாம். ஏன்னா என்டையர் திங் மல்டிபிள் பண்ண, ஏன்னா ஒரு வேல்யூ கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் கம்மியாயிடுது. 10 டைம்ஸ் கம்மியாயிடுது. இதை ஜீரோவா மாற்றினா அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி மாற்ற வேண்டாம். ஓகே, பர்சன்டேஜ் இருக்கிறப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க. லிசன்பா, ஸோ டைரக்டாவே என்டையர் திங் மல்டிபிள் பண்ணிடு. என்டையர் திங் பண்ணா 13 4s are 52 52 572 0. ஓகே, ஸோ 4100. ஸோ இப்போ நமக்கு டேரெக்டாக கேன்சலேஷன் மெத்தட் கொண்டு போங்க. டேரெக்டாக கேன்சலேஷன் கொண்டு போ. 41 டைம்ஸ்னா மைனஸ் பண்ணிக்க. ஒன் டைம்ஸ் 162 to 4 times 14 upon. So 140 something, நியரஸ்டா 140 something பர்சன்ட் வருது. ஓகே, நியரஸ்டா 140 something. ஸோ மைனஸ் பண்ற அப்படின்னா 40% நியரஸ்ட். 40% நியரஸ்ட் 39.51%. சரிப்பா, 140% நியரஸ்ட். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெத்தடை எடுத்து போடு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெத்தட்ல எடுத்து போடுற அப்படின்னாலும் ஈஸியாக தான் வரும். என்ன டிஃப்ரென்ஸ் மெத்தடு, 100ல இருந்து ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல இருக்காது, டெஃபினட்டா வேல்யூஸ் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இது நம்ம ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் வருது. லிசன், 130% இன்டூ 44 upon 41 இருக்கா. ஸோ 130 இது கூட எனக்கு 1 + 41னா 3/41. புரியுதா, டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டேன். இதை பண்ணாலும் எனக்கு என்னதான் 130 விட எனக்கு கிரேட்டரா வர்றது தான். ஓகே, ஸோ எனக்கு 130 விட எனக்கு கிரேட்டரா வர்றது 130 130 பிளஸ் எக்ஸஸா இருக்கிறது, அதை மாதிரி தான் பார்க்குறோம். 130% பிளஸ் 130 இதை பார்த்தா அப்படின்னா 390.41%. ஓகே, ஸோ கேன்சலேஷன் பண்ணும்போது நமக்கு என்னதுப்பா, 41 டைம்ஸ்
எக்ஸஸா எவ்வளோ இருக்கு, கேன்சலேஷன் கூட பண்ணாது, எக்ஸஸா பார்த்தா அப்படின்னா 30%. ஓகே 30%. ஸோ ப்ளஸ்ஸு இதில் எத்தனை பர்சன்ட் இருக்கு, அப்பான் 39னா 9 டைம்ஸ் இருக்கு. ஓகே புரியுதா, எக்ஸஸா 100 விட எனக்கு எக்ஸஸா எவ்வளோ இருக்குன்னு பாரு, 100 விட 100 விட பார்த்தேன் அப்படின்னா எக்ஸஸா பார்க்கும்போது 410. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 99%. ஸோ அப்ராக்சிமேட்டா 39, அப்ராக்சிமேட்டா ஆன்சர் 39%. ஸோ இந்த மெத்தட் ஈஸியா இருக்கு. கால்குலேஷன் அப்ரோச் கூட தெரிஞ்சுக்க, மெயின்ஸ்ல பெருசா யூஸ் ஆகும். இது நான் சும்மா டைம் பாஸ்க்காக சால்வ் பண்ணி காட்டல, சரியா. நெக்ஸ்ட் சம். If a discount of 10% is allowed on the marked price of an article, a shopkeeper gets a profit of 25%. If he offers a 25% discount on the marked price, then profit or loss percent will be. Profit or loss percent will be. வேகமா சால்வ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுப்பா. Then his profit or loss will be. ஸோ டிஜிட்டல் சம் கான்செப்ட் வந்து நான் தான் சொல்கிறேங்க, நான் மேக்ஸிமம் டிஜிட்டல் சம் கான்செப்ட் டிவிஷன்ஸில் அப்ளை பண்ண மாட்டேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நான் டிவிஷன்ஸில் பண்ண மாட்டேன், சரியா. நான் அது உங்களுக்கு சஜஸ்டும் பண்ண மாட்டேன். டிவிஷன்ஸில் மேஜிக் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. சியாப்பா. If a discount 10% allowed on the marked price, a shopkeeper gets a profit of 125%. If he offers 25% discount on the marked price, okay, what will be the percent? 15 6 or 15 5 or, சரியா. ஸோ கிராஸ் பண்ற. ஸோ approximate 104. So 4 and 4 point something profit. 4 point something profit. 4 1/6%. Excess amount. Giri sold a machine. Giri sold a machine ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு with a discount 60% on the labeled price, made a profit 19.7%. What would have been the profit percent? இப்போ profit percent if the machine sold at 28% discount on the labeled price, marked price. Okay, so 84 rupeesக்கு சேல் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்து 1197. ஓகேவா. ஸோ அப்படின்னா 28% டிஸ்கவுண்டா, 28% டிஸ்கவுண்ட்னா 72. ஸோ வித்தால் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்க்குறேன். லிசன். ஸோ நம்பர் வந்து பாருங்க 119ன்னு இருக்கு, இது 7 டைம்ஸ் 17 டைம்ஸ் 7ம் இங்கே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் நம்மளுடைய அப்ரோச் மட்டும் கொஞ்சம் பாருங்க. இதை டிவைட் பை 12 டைம்ஸ்னு பார்த்தேன் அப்படின்னா, டிவைட் பை 12 இல்லை டிவைட் பை 7னா, டிவைட் பை 7னா 12 டைம்ஸ், இதையும் டிவைட் பை 7, 17.1. கரெக்டா. 17 7s are 0.1. இதை எத்தனை டைம்ஸ் வருது, இது 6 டைம்ஸ் வருது. 12 6 are, இதையும் 6 டைம்ஸ், 6 6 7s are 42. ஸோ 1
2.6 102.6 போது 2.6% profit. Answer 2.6%. Answer option A. Next some more. A shopkeeper sell an article after allowing. சரி, நீங்க ஆன்சர் பண்ணுங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே கார்த்திக், 99% அதுவாக தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து அந்த மீதி இருக்க 1% நம்ம ட்ரை பண்ணுங்க. ஒரு 4 சம் பார்த்துடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சியா. $16% discount and still manage to gain 32% profit. 84 தான் நமக்கு 132. Okay. If he sold the article at 9% discount, 81, what will be his profit? ஸோ 132ன்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு 11 டைம்ஸ் வருது, சரியா? 11 12s ஆர் 7. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். upon 7. D-ஆ 40%. மல்டிப்ளை பண்ணு 81 into 11. இது 891 upon 7. 891 upon 7%, சரியா? 891 upon ஸோ 891 by 7%னா -100ஆல பண்ணி விட்டுரு. 700. ஓகே, 700னா 191 divided by 7. 27 சம்திங் வரும். என்னப்பா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா? நாட் 81. ஓகே ஓகே, சரிங்க சரி சரிப்பா. ஸோ 84 தான் இதுனா 91 எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ 12 7s ஆர் 12 11s ஆர் 11 into 91 upon 7. ஸோ இப்போ மல்டிபிள் 91 11 பார்த்தா அப்படின்னா 1001 upon 7%. ஓகே, ஸோ 100ஆல மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா -700ன்னும் போது நமக்கு 301 upon 7. 7 43%. ஆன்சர் 43ங்க. ஆன்சர் 43. ஓகேங்க, ஆன்சர் 43. எக்ஸாம்போ
யாருப்பா ஹேண்ட் ரைஸ் பண்றது? சொல்லுங்க ஃபைசல். சரி, listen. When an article is sold at 37% discount, a shopkeeper suffer 9% loss. First point எடுத்து எழுதிடு. 37% discount. 63 rupees na 9% loss na 91% cost price. But when it is sold at 28% discount, அப்படின்னா 72 rupees na he got a previous deal. Okay, what he got a previous deal. At what price should he sell, get no profit no loss? Listen, முதல்ல இதை மட்டும் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பாரு. இதை மட்டும் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, ஸோ கேன்சலேஷனில் 13 டைம்ஸு 9 டைம்ஸ் கரெக்டா? 9ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 7 7 13. ஸோ இதையும் 13/9ஆல் பண்ணுறீங்க அப்படின்னா 9 8 104%. 104%. 104%ன்னும் போது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக 91% செல்லிங் ப்ரைஸு, இது 104%. இதை விட இது எவ்வளோ எக்ஸஸாக இருக்கு? he gets 7072 more than what he got previous deal. ப்ரீவியஸாக 91%, இப்போ 104%. எக்ஸஸாக பார்த்து அப்படின்னா எக்ஸஸாக வந்து 1 13 13%. 13% தான் எவ்வளோப்பா? 7072. ஸோ வித் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கே என்னன்னு கேட்குறாங்க, இல்லை காஸ்ட் வாங்கின வேலைக்கே காஸ்ட் ப்ரைஸ்க்கே 100% இருன்னு பாரு. 100%. 13 டைம்ஸ் கேன்சல் பண்ணுற. ஸோ 13 5 6 5 5 4 6 4 6. ஓகே, ஸோ ஆன்சர் 54400. 54400. Very good pa. Next sum. When a shopkeeper allows 36% discount on retail price of his product, he earns a profit of 8.8%. He earns a profit of 8.8. Find the discount percent given by shopkeeper if he intended to earn 34.3% profit on selling same product. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்க, ஸோ இங்கே டிஸ்கவுண்ட்டை மட்டும் கேட்குறாங்க. சரியா? ஸோ அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸாக எடுத்து போட போகிறோம், அவ்வளோதான். when a shopkeeper allow 36% discount, okay, 36% discount, he earns a profit of 8.8. 36% போது எனக்கு 64, 108.8. ஓகேவா? ஸோ இதே பர்சன்டேஜை வந்து டிஸ்கவுண்ட்டை கேட்குறாங்க, இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து வர செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து வர ப்ராஃபிட் பர்சன்ட் செல்லிங் ப்ரைஸ். 343 பார்த்து அப்படின்னா 134.3னா எத்தனை பர்சன்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும். இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், இதை மட்டும் டெஸ்ட் பண்ணு. இப்போ டெசிமல்லாம் இருக்குது. ஓகே, டெசிமல்லாம் மறந்துடு, 2 டெசிமல் ஈக்குவேட் பண்ணிடலாம், அவ்வளோதான். 108, இது வந்து 1343. ஸோ இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது, கேன்சல் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 64 into 1343 upon 1088. ஓகே, 16 டைம்ஸ், ஏன்னா 88ன்னு இருக்கு, 4 ஆலையும் வரும், இன்னொரு 4 ஆலையும் வரும். 16 4s are 64. டேரக்டா 16ஆல கேன்சல் பண்ணுங்க. டேரக்டா 16ஆல பண்ற 16 6 are 96. 96 68 டைம்ஸா? 8 டைம்ஸ். 16 8s are. Next 17 4 1s are 4 17s are. 17 times. 17 7s are 119. Remaining 9. 79%. அதாவது இது 79 வருது. ஸோ 79னா எவ்வளோங்க? 21% டிஸ்கவுண்ட். 21% டிஸ்கவுண்ட். வெரி குட் பா. டேபிள்ஸை டெய்லி ஃபஸ்ட்டு உங்கள் வேலை என்னென்னா, சார் நான் மேக்ஸ்லாம் வந்து டெய்லி உங்கள் கிளாஸ் பார்க்குறேன், நோட்ஸ்லாம் எடுக்கிறேன், டெஸ்ட்டு போடுறேன்,
எல்லாம் இருந்தும் மேக்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னா, மேக்ஸ் எல்லாருக்குமே வரும். ஆனா சால்வ் பண்றப்போ ஸ்லோவா சால்வ் பண்ணிப்பீங்க. அதுக்கு காரணம் டேபிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் முதல் மந்த்ராவே டேபிள் தான். உங்களுக்கு நான் சொல்றது வந்து ஏதோ காமெடியா இருக்கும். இல்ல இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எதையாவது ஒன்று வளரினே இருக்கிறான், டேபிள்ஸ் படின்னு. ஆனா நான் சொல்றது வந்து மறைமுகமா உனக்குள்ள இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே டேபிள்ஸை படிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரீடிங்கை டெவலப் பண்ணிக்க. ஸோ முதல் வேலையா உன்னுடைய ப்ரிப்பரேஷன்ல உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்க வேண்டியது டேபிள்ஸு, ஸ்கொயர்ஸு, கியூப்ஸ் எல்லாம் ஒரு முறை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ், சரியா? நூத்துல வந்து இப்ப இருக்கிற ரேஷியோ 5 பேர் தான் பாஸ் ஆகிறான். ஓகே, இந்த 5 பேர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான். ஆனா ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராசஸை இந்த 5 பேருமே ஃபாலோ பண்ணியிருப்பான். மீதி 95 பேர் வந்து நம்ம சொல்ற ப்ராசஸை வந்து மீதி 95 பேர் வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சியா அந்த டே ஓடிடும். பண்ண மாட்டான், சரியா? ஆனா அவனுக்குள்ள அந்த இன்டென்ஷன் இருக்கும். அதை யோசிச்சே வந்து டைம் ஓடிடும். கேட்டா நான் டேபிள்ஸ் படிக்கணும், ஐயோ அது வேற இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது, ஐயோ இதெல்லாம் டெஸ்ட் போடணும், ஆனா ஒன்றும் பண்ண மாட்டான். பேருக்குன்னு ஒரு 10 சம் போட்டா பெரிய விஷயம், பேருக்குன்னு ஒரு 5 ரீசனிங் சம்ஸ் போட்டா பெரிய விஷயம். இன்னும் 4 இயர்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க, சரியா? இன்னமும் அதை திருந்தல அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் கேண்டிடேட்ஸாவே இருப்பாங்க. ஓகே கார்த்தி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வா. A dealer allows 19% discount on the market price of an article and gains 17%. If the cost price of the article increases by 11 1 by 9%, how much discount should allow market price? சரி, ஸோ இந்த கான்செப்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரியா? இது இதுலேயே வர இன்னொரு கான்செப்ட் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் பா. டேபிள்ஸை டெய்லி படிக்க ஆரம்பிங்க.